வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எக் பொடி மாஸ் மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாவை சேர்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. 15 நறுக்குன சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த பிளட்டை உரைய வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க உப்பு சேர்த்துருப்பாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் பிளட் சேர்த்துடலாம். இந்த பிளட்டை ஒரு 2 டைம்ஸ் நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீசஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், பிளட் நல்லா வெந்து ஈரல் கலருக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.